நண்பர்களே, வட இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன சம்பவம்னா, மாமனார் மருமகளை திருமணம் செய்துள்ளார். இந்த நியூஸ் தற்போது வைரலாகி வருகிறது. சொந்த மருமகளையே மாமனார் திருமணம் செய்ததை அடுத்து அவரது மகன் விரக்தியில் எடுத்த முடிவு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. பிற உலக நாடுகளில் எப்படியோ தெரியாது, இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து உறவு முறைகளுக்கும் பலர் மதிப்பும் மரியாதையும் அளித்து வருகின்றனர். அந்த உறவு முறைகளின் தூய்மை கெடாமலும் பார்த்து வருகின்றனர். அப்படிப்பட்ட உறவுகளில் ஒன்று மாமனார் மருமகள் உறவு. இது தந்தை மகள் உறவு போன்றதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போன்ற உறவுகளின் தரம் குறைந்து வருவதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. அப்படி பல சம்பவங்கள் இந்தியாவிலேயே நடந்தேறியிருக்கின்றன. அதே போன்ற ஒரு சம்பவம் தான் தற்போது மகாராஷ்டிராவிலும் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் பகுதியில் நடந்தது. ஒரு தந்தை தன் மகனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை கண்டுபிடித்து திருமணம் ஏற்பாடுகளை தானே முன்னின்று பார்த்திருக்கிறார். இரு குடும்பத்தாரின் ஒப்புதலுக்கு பிறகு நாளும் குறிக்கப்பட்டு திருமணமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு புறம் மகன் திருமண கனவுகளில் மூழ்கியிருக்க, அவன் மலை போல நம்பியிருந்த சொந்த தந்தையோ அவனை முதுகில் குத்தியிருக்கிறார். அந்த மாமனார் தனக்கு மருமகளாக வரப்போகும் பெண் மீது காதலில் வீழ்ந்திருக்கிறார். இதையடுத்து அந்த பெண்ணும் இவரும் இரு வீட்டு குடும்பத்தாருக்கும் தெரிவிக்காமல் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் திருமண ஆசையோடு இருந்த மகன் ஆடி போயிருக்கிறார். தன் சொந்த தகப்பனின் கையாலும் தனக்கு மனைவியாக வர இருந்த பெண்ணின் கையாலும் துரோகத்தை சந்தித்த அந்த மகன் இவ்வுலகையே வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார். தன் தந்தை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த பிறகு அவர் இனிமே திருமணம் செய்யக்கூடாது என முடிவெடுத்து தனியாக வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் மகன். அந்த தந்தையும் உறவினர்களும் இந்த பொண்ணு இல்லைனா வேற பொண்ணை நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. யார் பேச்சையும் கேட்கவில்லை. சிலர் இனி உன் தந்தையுடன் வாழ வேண்டாம், தனியாக இரு என்றும் கூறியிருக்கின்றனர். யார் என்ன கூறியும் புண்பட்ட அந்த மகனின் மனம் மாறவே இல்லை என கூறப்படுகிறது. அதனால் அந்த மகன் எல்லாத்தையும் வெறுத்துட்டு துறவியாக மாறி விட்டார். இனி எனக்கு கல்யாணமும் வேணாம், எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்காமல் இருக்க பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.